ஹலோ யூஸ் இன்றைக்கி இந்த பகுதியில் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025 நான் பார்க்க போகிறோம். நம்ம ரீசெண்டாக எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ், கவர்மெண்ட் எய்டோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இது மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் இருக்கிறது இந்த யூனிவர்சிட்டி பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கள் எப்படிலாம் நிறையா சொல்கிறீங்க. இல்லை அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா ஃபுல்லாகவே நம்ம டீம்டு யூனிவர்சிட்டிஸோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அமிர்தா வித்யாபீத்தம். ஓகேங்களா, இது வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா, இந்த யூனிவர்சிட்டியோட அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2025 பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சா, இல்லை எந்த அளவுக்கு இருக்குது, என்னென்ன கோர்ஸ் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமிர்தா. ஓகேங்களா, அமிர்தா வித்யாபீடம். ஓகேங்களா, இதோட அட்மிஷன்ஸ் 2025 பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். NIRF ரேங்கிங்கில் அமிர்தா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, டாப்பில் இருக்கிற ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு. ஓகேங்களா, அமிர்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NIRF ரேங்கிங்லேயும் வேணால் 7th ரேங்கிங்கில் சம்திங் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அமிர்தா. ஓகேங்களா, இந்த யூனிவர்சிட்டியோட உங்களுக்கு அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் டீம் யூனிவர்சிட்டினா அமிர்தாவும் சொல்லலாம். சரி, ஃபஸ்ட் நம்ம கூகுளில் போய்ட்டு அமிர்தா வித்யாபீடம் போட்டுருவோம். இதில் போனால் ஃபஸ்ட்டு வருது www.amrita.edu. இதுதான் வெப்சைட்டு. இந்த காலேஜ் வெப்சைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இதுதான் காலேஜோட வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. இதில் அட்மிஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க பாரு. இந்த அட்மிஷன்ஸ் பேஜ் நம்ம டேரெக்டாக போயிடுவோம், வேறு எதுவுமே நம்ம உள்ளே பார்க்க தேவையில்லை. இதில் அமிர்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அமிர்தாபுரி, அமராவதி, பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர், ஃபரிதாபாத், கொச்சி, மைசூர், நாகர்கோவில் அப்ரூவலில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, நாகர்கோவில் வரைக்கும் இது வரைக்கும் அட்மிஷன்ஸ் வந்து பண்ணுறதா சொல்கிறாங்க. சரிங்களா, சரி. தென் இதில் என்னென்ன ப்ரோக்ராம் இருக்குது, அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமில் இன்ஜினியரிங் சம்மந்தமாக அமிர்தா என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. தென் அதே மாதிரி AEEL இது எப்படின்னா லைஃப் சயின்ஸ். ஓகேங்களா, அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் லைஃப் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், மெடிக்கல் சயின்ஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், 2 விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, இப்போ இன்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னா பிடெக் வந்து ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது. தென் பிடெக் ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. தென் பிடெக் சிவில் இன்ஜினியரிங், தென் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்குது. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் மெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் தனியாக இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓகேங்களா, அந்த ஒரு கோர்ஸ் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ்லேயே உங்களுக்கு இதில் வந்து சைபர் அண்ட் ஃபிசிக்கல் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி இருக்குது. தென் ஆட்டோனமஸ் ஏஜென்ட்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சிஸ்டம் வந்து அவைலபிளாக இருக்குது. சரிங்களா, இந்த கோர்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங்கில் கொடுத்துருக்காங்க. தென் லைஃப் சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மெடிக்கல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. தென் அக்ரிகல்ச்சர் இருக்குது. தென் பி ஃபார்ம் ரெகுலர் இருக்குது. தென் ஃபார்ம் டி இருக்குது. தென் பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. தென் அலைட் ஹெல்த் சயின்ஸ் இருக்குது. தென் டெக்னாலஜி இருக்குது. தென் ஆடியாலஜி, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி இருக்குது. தென் கார்டிக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜிஸ் இருக்குது. தென் கார்டியோவாஸ்குலர் டெக்னாலஜி, டயபெட்டிஸ் சயின்ஸ் இருக்குது. டயாலிசிஸ் தெரப்பிஸ் இருக்குது. ஈகோடோகிராஃபி டெக்னாலஜி இருக்குது. இன்டென்சிவ் கேர் டெக்னாலஜி இருக்குது. தென் பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரிஸ் டெக்னாலஜி இருக்குது. தென் மெடிக்கல் ரேடியாலஜி இமேஜ் டெக்னாலஜிஸ் இருக்குது. தென் நியூரோ எலக்ட்ரோ டெக்னாலஜி, இது மாதிரி மெடிக்கல் எலக்ட்ரில் எக்கச்சக்கமான கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. தென் அதை தவிர்த்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமா கோர்ஸஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. தென் ஆர்ட்ஸ் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. என்னென்ன கோர்ஸ் என்னென்ன கேம்பஸில் இருக்குது எதையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை எந்தெந்த கோர்ஸ் வந்து என்னென்ன கேம்பஸில் இருக்குது அது சொல்லிட்டு. சரிங்களா, இப்போ நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். இதுக்கெல்லாம் டேட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அப்ளை நவ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா, அப்ளை நவ் கொடுத்தோன்னே இங்கே உங்களுக்கு ஃபேஸ் 2க்கு ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க, ஃபேஸ் 2க்கு இன்னும் 4 days தான் இருக்குது. லாஸ்ட் டே வந்து May 1க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபேஸ் 2க்கு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எக்ஸாம் டேட்னா May 7லேருந்து May 11th வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, ஃபேஸ் 2 வரைக்கும் தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஃபேஸ் 3 பற்றி எதுவும் சொல்லலை. ஓகேங்களா, இப்போ இதில் நம்ம ஃபேஸ் 2க்கான மோர் டீட்டெயில்ஸ் நம்ம போயிடுவோம். ஓகேங்களா, ஃபேஸ் 2வில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் 7லேருந்து 11 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க.
தென் ஃபேஸ் 1 ஆல்ரெடி வந்து அட்டன் பண்ணவங்க புக்கிங் பண்ணுறதுக்கு எங்களை மே 23 ஸ்லாட் ஏப்ரல் 23 வந்து ஓப்பன் ஆயிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து மே 1 தான் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புக்கிங் ஸ்லாட் எக்ஸாம் ஸ்லாட்ஸ் டேட்னா 9:30 to 12 சொல்லியிருக்காங்க. தென் 2:30 to 5 சொல்லியிருக்காங்க. தென் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டு 22 அகைன் வந்து ஃபேஸ் 2 ரிஜிஸ்டர் பண்ணணும் அவசியமே கிடையாது. நீங்கள் கேண்டிடேட் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃபேஸ் 1 நீங்கள் ஸ்லாட் அட்டன் பண்ணுவாங்க. சேம் அதே அடிஷ்னல் ஃபீ பே பண்ணி ஃபேஸ் 2 நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் நீங்கள் இதில் சொல்லியிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சரிங்களா, சரி. இதன் அடுத்து வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பிடெக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அட்மிஷன்ஸ் ஒவ்வொரு கேட்டகரி மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3, ஸ்லாப் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு கேம்பஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஒவ்வொரு இயருக்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இது ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கோர்ஸ்க்கான அப்ரிவேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கீழே சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இதுதான் அந்த இதில் சொல்லியிருக்கிறது. தென் அடுத்து அதே மாதிரி நம்ம இந்த இது மெடிக்கலுக்கு வந்து இன்னும் ஓப்பன் ஆகுறதில்ல. அட் ப்ரெசென்ட் இன்ஜினியரிங் மட்டும்தான் இப்போதுக்கு ஓப்பனில் இருக்குது. மெடிக்கலில் ஓப்பன் ஆகலை. இல்லை அமிர்தாவில் நீங்கள் இப்போதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் 2க்கான அட்மிஷன்ஸ் வந்து இப்போதுக்கு போயிட்டுருக்கு. இல்லைங்களா, ஃபேஸ் 2க்கு நீங்கள் அப்ளை பண்ண இன்னும் 4 days தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. சரி, இதில் எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன் இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இதில் எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் 2.5 hours சொல்கிறாங்க. 150 minutes சிபிடி மோடில் தான். உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் இருக்குது. மேக்ஸில் ஒரு 40 questions, ஃபிசிக்ஸில் ஒரு 30 questions, கெமிஸ்ட்ரியில் 25 questions, இங்கிலீஷில் வந்து 5 questions கொடுத்துருக்காங்க. தென் 3 marks வந்து 3 marks அவார்டட் ஃபார் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து 1 mark நெகட்டிவ் மார்க்ஸ் சொல்லிட்டுருக்காங்க. சரிங்களா, இதுதான் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமிர்தா வெப்சைட்டில் இதில் தான் அப்ளை பண்ணணும். இங்கே கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன், அகாடமிக் ப்ரொஃபைல்ஸு. சரிங்களா, தென் 8EE அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இன்ஜினியரிங் 2025 ஜேஇ மெயின்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணியிருந்தாலும் அது மூலியமாகவும் நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆர் பிஃபோர் நீங்கள் ஆஃப்டர் வந்து 1 July 2003 அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கணும். அதே மாதிரி 30 June 2009 வரைக்கும் தான் இருந்திருக்கணும். அதற்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் 12th வந்து பாஸ் ஆகிருக்கணும். டெஃபினட்டாக 60% மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் 55% கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எஸ்பெஷலி வந்து 25 பாஸ் அவுட் ஆர் 24 பாஸ் அவுட் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதையும் சொல்லியிருக்கிறாங்க. மஸ்ட் கண்டிப்பாக அந்த ரெஸ்பெக்டிவ் இயர்லேயே கிளியர் பண்ணியிருக்கணும். இல்லை அரியரில் எது இருக்கக்கூடாது, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. தென் அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் த்ரூ உங்களுக்கு அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மூலிமா எப்படி போகுதோ அது சென்ட்ரலைஸ் சீட் அலகேஷன்ஸ் ப்ராசஸ் மூலிமா தான் போகும். பார்த்தீங்கன்னா 2 phases தான். ஓகேங்களா, ஒன்று வந்து கேண்டிடேட் அட்டன் January and April 90% ஆஃப் சென்டர்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியாஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பர்சன்டேஜ் ஸ்கோர் வச்சு தான் நீங்கள் கேண்டிடேட் வந்து நீங்கள் 2 phases நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் அட்மிஷன்ஸ் வந்து 70% ஆஃப் சீட்ஸ் வந்து ஓப்பன் ஏஐஇஇ மூலிமா, இந்த 30% வந்து ஜேஇ மெயின்ஸ் வந்து மூலிமாவும் உங்களுக்கு சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டா, ஓசிஐ கோட்டா, பிஐஓ கோட்டா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, என்னென்ன கேம்பஸ் இருக்குது, பிளேஸ்மெண்ட், அலிமிட்டி ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அமிர்தா விஸ்வபீத்தியமில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இன்னும் 4 days தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து May 1 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 4 days தான் இருக்க. நீங்கள் இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா, அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வெப்சைட்டில் போகும். இங்கே ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைல் நம்பர் இல்லை மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக கோத்து பண்ணிங்க ஸ்டெப் வைஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். உங்கள் ஃபோட்டோ இதில் லேட்டஸ்ட் ஃபோட்டோ இதில் அப்டேட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் பர்சனல் டீடைல்ஸ் ஃபஸ்ட்டு கேட்கும். அதுக்கப்புறம் தான் எஜுகேஷன் டீடைல்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஏன்னா அதில் அப்ளிகேஷன் டீடைல்ஸ், பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷன், தென் அதுக்கப்புறம் பேமெண்ட். சரிங்களா, இதான் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்க. அமிர்தா விஸ்வபீத்தியம் ஃபேஸ் 2க்கு வந்து May 1 வந்து லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட்டு. இல்லை இப்போதுக்கு ஓப்பனில் இருக்க. எங்களை இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்கள் அட்மிஷன்ஸ் ரிலேட்டட் ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.